வெல்கம் பேக் மகேஷ் ஹியர். இந்த வீடியோவில் 5 முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல பிக்சர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதை பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அனலைஸ் த சீன். ஆக்சுவலாக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணோம், என்னென்னலாம் இருக்குது, அது வந்து பொட்டென்ஷியல் பிளேஸ் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரே இடத்துல நிற்காமல் கொஞ்சம் மூவ் அரவுண்ட் பண்ணி என்னென்ன பிளேசஸ் இருக்குது, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சான்சஸ் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த இடம் பொட்டென்ஷியலாக இருந்ததுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டோன்னா அந்த இடத்த நம்மளுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஃபோட்டோ கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம லைட்டை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதாவது நம்ம வந்து மார்னிங்கில் எடுக்கிறோமா ஆர் ஈவினிங்கில் எடுக்கிறோமா ஆர் மிட்டேயில் எடுக்கிறோமா, அதோட லைட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் வேணும் நம்மளுக்கு லைட்டு, ஆக்சுவலாக பிஹைண்டில் இருக்கணுமா, நம்மளுக்கு முன்னாடி இருக்கணுமா, அல்ல சைடில் இருக்கணுமா லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்ததுன்னா பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லைட் வந்து பின்னாடி இருந்ததுன்னா நம்மளை வந்து நல்ல சிலுவேட் எடுக்க முடியும். ஆர் முன்னாடி இருந்ததுன்னா ஆக்சுவலாக சப்ஜெக்ட் மேலே நல்லா லைட் படும். ஸோ சைடில் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சைடு வந்து லிட் பண்ணி இன்னொரு சைடு ஷேடோ கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹார்ஷ் லைட்டில் எடுக்கணுன்னா எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கணும். ஸோ லைட்டை புரிஞ்சிட்டோன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு லைட் பேஸ் பண்ணி நல்ல பிக்சர்ஸ் கிடைக்கலாம். நிறைய சான்சஸும் இருக்குது அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு. தேர்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன மாதிரி ஷேப்ஸ் இருக்குது ஆர் எனி ஜியோமெட்ரிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்கா ஆர் பேட்டர்ன் இருக்கா ஆர் டெக்ஸ்சர் இருக்கா சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம பிக்சரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம விஷுவலாக திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ எங்கே வந்து இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் எலிமெண்ட் வைக்க முடியும், எப்படி பீப்புள் வந்ததுன்னா அதை எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அது பெட்டர் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஐடியாஸை வந்து நம்ம ஃபோட்டோஸில் இன்க்ளூட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவை வந்து நல்லா எலிவேட் பண்ணி நம்ம காமிக்க முடியும். ரெப்பிட்டேஷன் வந்து நம்ம பிக்சருக்கு நல்ல விஷுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிறையா ரெப்பிட்டேட்டிவாக இருந்ததுன்னு ஆர் பீப்புள் வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருந்தால் ஐ மீன் ஜெஸ்டர் ரெப்பிட்டேட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ரெப்பிட்டேட்டிவாக இருக்கலாம்னு பார்க்கலாம். ஆர் அந்த இடத்துல வந்து கலர்ஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவ் கலர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன்ஸை வந்து நம்ம பிக்சரில் கொண்டு வரும்போது அந்த பிக்சர் வந்து நல்ல பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை கூட நம்ம பிக்சர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஒர்க் த சீன் சொல்லுவோம். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு பிக்சர் மட்டும் எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் ஸ்டார்ட் பண்ணி என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே நிறைய சீன்ஸ் ஆக்சுவலாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி மாறும்போது சில மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நடக்கலாம். ஸோ அப்படி நடக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அந்த இடத்துல வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பிக்சருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி எடுக்கும்போது ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். நம்ம ஒரே இடத்துலையும் நிற்காமல் கொஞ்சம் நம்ம மூவ் அரவுண்ட் பண்ணி நம்மளோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி இப்போ நிறைய ஓவர்லேப்பிங் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோன்னா நம்மளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பொசிஷனை மூவ் பண்ணி எடுக்கும்போது அந்த ஓவர்லேப்பிங்கை குறைக்க முடியும். அதே சமயத்தில் வந்து எந்த மாதிரி பின்னாடி வந்து எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு ரிதமிக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து எந்த மாதிரி மூவ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்படி வந்து நம்ம சீனை வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் வந்து நான் கொல்கட்டாவில் 2019 எடுத்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் மார்னிங் போயிட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஏன்னா எனக்கு பின்னாடி வந்து அந்தளவு அலைன்மெண்ட் சரியாக இல்லை. நான் பிக்சர் வந்து அந்த இடம் வந்து நல்ல பொட்டென்ஷியலான இடம் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்து அந்த பிக்சர் வந்து அந்தளவு வந்து பர்ஃபெக்டாக இல்லாதனால கொஞ்சம் நான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக அதுக்கு நடுவில் வந்து 2-3 பிக்சர் எடுத்துகிட்டு திருப்பி வந்து நான் இதே சீக்வன்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பார்த்தோன்னே எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 13 பிக்சர் அங்கே எடுத்தேன். 13 பிக்சரில் வந்து 1273ங்கிற இந்த பிக்சர் மட்டும்தான் வந்து எனக்கு ஓரளவு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படி வெயிட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து
அந்த இடத்துல வந்து நல்ல பிக்சர் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மூவ் பண்ணிட்டாங்க. என்னால் வந்து இதுக்கப்புறம் பிக்சர் எடுக்க முடியல. ஸோ அவுட் ஆஃப் திஸ் செட் இதில் ஒரு பிக்சர் மட்டும் எனக்கு நல்ல பிக்சர் கிடச்சிது. இதுதான் வந்து ஒர்க்கிங் த சீன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவரையும் 5 முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸை பற்றி பார்த்தோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரீட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். இப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் ஏற்கனவே முன்னாடி போட்டிருந்தேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.